கதிர் முத்துவேல் பாண்டிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் எத்தனையோ வாட்டி வேண்டான்னு சொல்லியும் கதிர் வற்புறுத்தி நானும் கண்டிப்பா கூட வருவேன் அப்படின்னு திருச்சிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் டாக்டரை பார்க்க டாக்டர் சொல்றாங்க, முத்துவேல் சார் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, உங்க அட்டண்டர் கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலோ இல்ல சார் இல்ல பரவாயில்ல, எதா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க, நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது, நான் தைரியமானவன் தான் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேற வழி இல்லாமல் முத்துவேலு வெளியில் இருக்காரு. அப்போ கதிர்கிட்ட டாக்டர் சொல்கிறாரு, இதை பாருங்க மிஸ்டர் கதிர், உங்கள் மாமனாருக்கு அங்கே அந்த பார்ட்டில் வந்திருக்கிற கேன்சர் ஏற்கனவே எடுத்த பயாப்சியில் இது நாட் ஸ்ப்ரெட்டபிள்னு வந்திருக்கு. அதாவது இது வேற எந்த பார்ட்டுக்கும் வராது. பட் இப்போ முக்கியமான பார்ட்டில் இது பெருசாக இருக்கிறதால தான் அவரோட உயிருக்கே ஆபத்தாக இருக்குது. ஸோ அந்த பார்ட்டை நம்ம ரீசெக்ஷன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இட் கேன் பி க்யூரபிள். அதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாரு, டாக்டர் இது ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பார்ட்டா? அப்படி பண்ணினாலும் அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்ப காப்பாற்றிடலாமில்ல டாக்டர் அப்படின்னு கேட்குறாரு கதிர். உடனே டாக்டர் சொல்கிறாரு, அது எல்லாமே பண்ணிடலாம், ஆனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய திரும்ப உறுப்பு கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒன்றா அவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் தானம் கொடுக்க முன் வரணும், இல்லைனா நம்ம ஏதாவது டோனர் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து தான்ப்பா பிடிக்கணும். ஆனால் டோனர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு 100க்கு ஒரு 2% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 98% யாருமே டோனர் அவ்வளவு சீக்கிரம், அதுவும் இப்போ இவருக்கு இருக்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் யாராவது ஃபேமிலியில் டொனேட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்தால் வாங்க, அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே கதிரோ, டாக்டர் அப்போ நீங்கள் இப்போ இம்மீடியட்டாக நீங்கள் என்னோடதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் வாழக்கூடிய புள்ள இப்போவே டொனேட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த்தில் ஏதாவது நாளைக்கு இஷ்யூஸ் ஆச்சுன்னா அதனால் வேறு யாராவது வயசானவங்களோ இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டோனர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா பார்த்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட டெஸ்ட் பண்ணாலும் உங்களோட மேட்ச் ஆகுமாங்கிறது அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான்ப்பா நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு டாக்டர். உடனே கதிர் சொல்கிறாரு, டாக்டர் ப்ளீஸ் இப்போவே என்னோடது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே டாக்டரே ஷாக் ஆகிடுறாங்க. பரவாயில்லப்பா, இந்த காலத்தில் பெத்த பசங்க கூட அப்பாவுக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு டொனேட் பண்ணணும்னா நிச்சயமாக 100க்கு 95% பசங்க யாருமே 95 என்ன 99% பசங்க தன்னோட உயிரை பணயமாக வச்சு தன்னோட தந்தையை காப்பாற்றுறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் உங்களோட மாமனாருக்காக நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுவே கிரேட். ஓகேப்பா, உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான எல்லாமே எழுதி கொடுத்துட்ற சிஸ்டர், இவரை கூட்டிகிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட, உடனே கதிரும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிற முத்துவேல் கேட்குறாரு, எனக்கு தானே இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம், எதுக்காக உங்களை படுக்க வச்சு பிளட் அதுக்கப்புறம் ஸ்கேன் அது இதுன்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குழப்பமாக கேட்க, கதிர் சொல்கிறாரு, அதுவா ஒன்றும் இல்லை, எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு வயிற்றில் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் சரி கையோட வந்துட்டோம், இங்கேயே காமிச்சிட்டு போயிடலான்னு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. உடனே முத்துவேலு அதை நம்பிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த ரிசல்ட் நாளைக்கு தான் வரும், உங்களுக்கு நாங்கள் மொபைல் மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட எல்லாருமா கிளம்பி முத்துவேலு கதிரும் நேராக இங்கே வந்துடுறாங்க குன்னக்குடிக்கு. அதே சமயம் காரை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி, இங்கேயே நிறுத்துங்க, நான் இங்கேருந்து பைக்கில் போய்க்குவேன், இந்த விஷயம் ராஜிக்கும் கோமதிக்கும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு முத்துவேல். உடனே கதிர் சொல்கிறாரு, இதை பாருங்கள், உங்களை விட எனக்கு நிறைய மற்றவங்க மேலேயும் அக்கறை இருக்குது, உங்கள் மேலேயும் அக்கறை இருக்குது, அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாரு. அதே சமயம் அந்த வழியாக வந்த சக்திவேல், என்ன அண்ணன் இந்த மருமகன் கதிர் கூட கார்லேருந்து இறங்கி வருது, அப்போ ரகசியமாக இங்கே 4 தெருவு தள்ளி இறங்கி வந்தால் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாதுன்னு ரகசியமாக மாமனார் மருமகன் உறவு அப்படியே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கு, இப்போ தானே எனக்கு என் மண்டையில் உரைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சக்திவேல் நேராக வீட்டுக்கு வர்றாரு. அதே சமயம் முத்துவேலும் வர, அண்ணே எங்கண்ணே நேற்று எங்கேயோ போகணும்னு சொன்னேன், இன்றைக்கி உன் மருமகன் கூட வந்து இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி கேட்க, உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் சக்தி,
அண்ணன் எதை பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன், காரணமாக தான் பண்ணுவேன், இந்த விஷயத்தை நீ கேட்க வேண்டாம் விடுடா அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேலோ எனக்கு புரியுதுண்ணே புரியுது, இப்போ திடீர்னு உனக்கு உன் மருமக மேலேயும் மக மேலேயும் பாசம் வந்துருச்சு. ஆமாம், எனக்கு என்ன ஒத்த புள்ள தான் இருக்கான், அவனை எக்கேடு கேட்டு தொலைஞ்சா உங்களுக்கு என்ன, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவனை எப்படியாவது முன்னுக்கு வர வைக்கலாங்கிறது இல்லாமல் உங்கள் மகளையும் மருமகனையும் பற்றி நினச்சி அவங்க கூட சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே வடிவு எனக்கு ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வா, இவன் கூட பேசி நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே அங்கேருந்து திருச்சியிலிருந்து குன்னக்குடி வந்த டயர்டில் போய் படுத்துக்கிறாரு. உடனே சக்திவேலோ போனேன் போ, எப்படியும் எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு வந்த, ஆனால் நான் கையும் களவுமா பார்த்துட்டதால இப்போ மழுப்பிட்டு போறியா, போ போ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு அங்கே நிற்கிறாரு. அதே சமயம் வீட்டுக்கு வந்த கதிர் ராஜியை பார்த்துட்டு ராஜி உனக்கு உங்கள் அப்பானா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜியும் என்ன கதிர் என்றைக்குமே கேட்காம இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உன்னை விட எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பதில் சொல்கிறாங்க. உடனே கதிரோ அப்போ என்னை விட உனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. ஏய் சொல்லு, எதுக்காக இப்போ எங்கள் அப்பாவை பற்றி கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அதான் கேட்டேன், எனக்கு திடீர்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் படுத்துட. இல்லையே இவன் காரணம் இல்லாமல் நம்ம அப்பாவை பற்றி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் இருக்க மறுநாள் காலையில் குளிக்க போயிடுறாரு கதிர். அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து மெசேஜ் மூலமாக கதிர் டொனேட் பண்ணுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டிஸும் பாடி பார்ட்ஸும் மேட்ச் ஆகுதுன்னு வர அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க ராஜி. என்ன நான் கூட ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ்னு நார்மலாக எடுத்து பார்த்தா இது என்னென்னமோ வருதே, டோனர் டொனேஷன் பாடி பார்ட்ஸ்னுலாம் வருதே, ஐயையோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு நிமிஷம் இங்கே வா, இது என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்க உடனே கதிரோ அதை விடு, அது என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் இன்னொரு டோனர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதை பற்றியெல்லாம் நீ விடு அப்படின்னு சொல்ல இல்லை கதிர் கூடவே எங்கள் அப்பா முத்துவேல் பேர் போட்டு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு ராஜி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து கேட்க அப்போ நீ திருச்சிக்கு போனது இதுக்காகத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், தயவு செஞ்சு ராஜி ப்ளீஸ் இதில் தலையிடாத, உங்கள் அப்பாவுக்கு நான் தான் அந்த பார்ட்டை டொனேட் பண்ண போகிறேன், இது வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ராஜியோ சேச்சே அப்படியே நான் தெரியாமல் விட்டேன்னா நான் ஒரு சுயநலவதி ஆயிடுவேன், எங்கள் அப்பாவுக்கு நான் டொனேட் பண்ணுற கதிர் நீ பண்ணக்கூடாது, நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோ அழுகிறாங்க. எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு கீழே உட்காந்து அந்த சத்தம் கேட்டு திடீர்னு காஃபி எடுத்துகிட்டு வந்த கோமதியோ என்னங்கடா பிரச்சனை உங்களுக்குள்ள, கதிர் ஏண்டா ராஜி இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்ல உடனே ராஜியோ அத்தை பார்த்தீங்களா உங்கள் புள்ள பெரிய உத்தமரா, என் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே தான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படியே மயக்கம் போட்டு கோமத்தையும் கீழே விழுந்துடுறாங்க. தண்ணியை தொளிக்க என்னம்மா சொல்கிற ராஜி, என் அண்ணனுக்கு கேன்சரா, இவன் டொனேட் பண்ண போகிறானா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல அம்மா இந்த விஷயம் யாருக்குமே பெருசாக தெரிய வேண்டாம்மா, மெயினாக அப்பத்தாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்க அம்மாச்சி, அதனால் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே திருச்சிக்கு இமீடியேட்டாக கிளம்பணும், அங்கே எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் அப்பாவை அந்த பர்ஸ்ட் ஆகிறதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கதிரோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி டேய் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன்தான்டா முருகன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டானா, மூளைச்சாவு அடைஞ்சிருக்கான், அதனால் அவனோட பார்ட்ஸ் எல்லாம் இப்போ இது பண்ணுறாங்கடா டொனேட் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டே அவனை கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம்டா வாடா கதிர் அப்படின்னு சொல்ல உடனே டே என்னடா சொல்கிற அப்படின்னு உடனே ராஜி அண்ணே நான் அவங்கள பார்க்கணுன்னே, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எங்கள் அப்பாவுக்காக நான் கையெடுத்து கும்பிட்டு நான் அவங்கக்கிட்ட பிச்சை கேட்கணுன்னே அப்படின்னு சொல்ல கதிரும் ஆச்சரியமாக பார்க்குறாரு ராஜியை.